ஓகே, நம்மளுடைய சீசன் 2 லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரம்மாண்ட லான்ச் ஆச்சு. அந்த லான்ச்ல வந்து டாப் குக் டூ குக் அவங்களோட காம்பினேஷன் பார்த்தோம். செம ஃபன்னான ஒரு ஷோவா இருந்தது. நிறைய பேர் வந்து ஆஹா இவங்கலாம் டாப் குக் இவங்கலாம் டூ குக் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்க. அண்ட் அதோட இந்த சீசன்ல வந்து நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது வந்து நான் பாக்குறதுக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட தோஸ்துங்களை நான் கூப்பிட்டே ஆகணும். கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும். டூப் குக்ஸ் எல்லாம் வாங்க. Who is this beauty? இது பியூட்டி இல்லடா பாட்டி. வெல்கம் our டூப் குக்ஸ். சரியான எனர்ஜியா ஜாலியா லோ பட்ஜெட் அனிருத் சார். நான் செவனேந்தானா போகிறேன். பேபிமா, போன வாரம் சமைச்சிங்களே அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணு. ஞாபகம் இருக்கா அந்த பொண்ணு? இருக்கு. ஓகே. என்ன ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நின்று தெரியாம போயிரு. பாட்டி, அந்த பொண்ணு பேர் என்ன பாட்டி? லட்சுமி. நீங்க சமைச்ச பொண்ணு. சமத்த ஒண்ணு பேர் தெரியாது. பேர் தெரியாதா? பேபிமா, அந்த பொண்ணு பேர் ரங்கநாயகி. ரங்கநாயகியா? ராகேஷ் எல்லாரையும் கட்டையை வச்சு அடிச்சுனே போனாங்க. ஏன்னு கேள? ஏன் சொல்லுடியா காட்டி அடிப்பேன். பாட்டி, இந்த செயினை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ராசவளையத்து நாயை கட்டி போட்டது மாதிரி இருக்கு. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு. கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏத்த மாட்டாங்களே. சரி ஓகே, உங்க ஆளுங்க டாப் குக்ஸ் கூப்பிடணும்ல. எஸ் அவங்க வர போறாங்க. ரெடியா? லெட்ஸ் வெல்கம் our top cooks. ஐயோ நாய் இல்லையே. அண்ட் ஒரு கலக்கலான கிராண்ட் லான்ச்சுக்கு அப்புறமா நம்மளுடைய டாப் குக்ஸை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ரவீனா, போன வாரம் எல்லாத்தையும் அரையா எடுத்து போட்டீங்களே. பரத் சூப்பரா சப்போர்ட் பண்ணானே. இந்த தடவை சூப்பரா சப்போர்ட் பண்ணுவான்னு நம்புறேன். என்ன பரத்? நான் வர மாட்டேன் உங்ககிட்ட. அத நீ டிசைட் பண்ண கூடாதுடா. மிஷன் தான் டிசைட். நான் டிசைட் பண்ணிட்டேன் நான். சிவானிக்கு வந்து இந்த வாரம் வந்து வேற யாராவது வந்து டூ குக்கா காம்போ ஆகணுமா இல்ல கதிரே போதுமா? நம்ம டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்ல. என்ன கொடுமை சரவணன். நீ வேணாண்டா அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாங்க. கிடையாதுடா. சோதிக்காதீங்க. ஆனா சிவானி, உங்களுக்கு இன்னைக்கு எந்த டூப் குக் வரணும்னு ஆசை? ஜிபி முத்து அண்ணா வந்தானா? போன வாரம் என்ன சமைச்சோன்னு பாட்டிகிட்ட கேட்டோம். பேபி கரெக்டா புட்டு வச்சிருச்சு. இப்ப சொல்லிட்டாங்களா? டிஷ்ஷோட பேரே அந்த குடல் கறி. நாங்க ஆடா உன் பேரு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. பாட்டி, என் பேர் என்ன? ரங்கநாயகி. ரங்கநாயகியா? ரங்கநாயகி. ரங்கநாயகி இது கூட நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. ரங்கநாயகி டூப் குக்கா இந்த வாரம் உங்களுக்கு வந்து அதிர்ச்சியா நான் வந்தா உங்களுக்கு ஓகேவா? தேவையே கிடையாது. நான் சொல்ல தேவை கிடையாது. ஏய், நீ வேறடா எனக்கு. நான் வந்து நிறைய அண்ணன் தங்கச்சிகளை வந்து பாத்திருக்கேன். அண்ணனா அவன் லூசு பைய. இதுக்கு இப்படி மோதிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு செட் ஆகாது. நீ என்ன சொல்றது? எனக்கு செட் ஆகாதா? நீ போடா வெளியே. நான் வேற ஒருத்தரோட காம்போ ஆகி டைட்டில் நடிப்பல. அன்னைக்கு தெரியும் அவளுக்கு. ஆனா ரங்கநாயகி ஒருவேளை அண்ணன் தான் வேணாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மோனி. அவ துரோகி. அவ போன வாட்டி என்ன பண்ணா? வாகீசன் தான் வேணும்னு போனடி. ஆமாண்டி, நம்ம தான் டெய்லி பேசிட்டு இருக்கோம்ல. நான் இதுக்கு வந்து மோனிஷா தான்ப்பா சப்போர்ட். வாரம் ஒரு ஏன்னா நீயும் அங்கதானே இந்த சப்போர்ட் பண்ணுவ. நீ இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்த தெரியுமா? வாகிசனுக்காக தான். நான் டிஎஸ்ஆர் அண்ணன் காப்போம். லெட்ஸ் வெல்கம் டிஎஸ்ஆர் அண்ணா. செட்டு வந்துரும். என்ன பண்ணு? டிஎஸ்ஆர் அண்ணே. யாரு சிவானியா? தீனானா கூட சமைச்சது எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இந்த வாரமும் தீனா ஓகேவா? டபுள் ஓகே. டெல்னா, போன வாரம் நீங்க
நீங்க வந்து அதிர்ச்சியோட சமைச்சு உங்க டிஷ் கொஞ்சம் அதிர்ச்சியா போயிடுச்சு. போன வாரமே நான் லைஃபே கத்துக்கிட்டேன். அதிர்ச்சி கூட பேர் ஆகக்கூடாதுண்ணா. ஆமா, இந்த அளவுக்கு நான் கேவலமா சமைச்சேன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு இல்ல நல்லா தான் இருந்துச்சு. டேய் டேய், அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேச இப்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எஸ் ஐ நோ, பிகாஸ் உன் டேபிளுக்கு அதிர்ச்சி வர மாட்டோம். அப்படின்னா கண்டிப்பா நல்லா சமைப்பேன். எஸ். ஆட்டோக்காரன். So இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸ் வெல்கம் பண்ண நேரம். லெட்ஸ் வெல்கம் செஃப் வெங்கடேஷ் பட் சார் அண்ட் செஃப் ராமோகன் சார். கலரா இருக்குது, ஃபுல் கலர்ஃபுல்லா இருக்குது. சூப்பர். நீங்க எல்லாம் வந்து சமைப்பீங்களா அப்படின்ற மாதிரி people are so excited. பேர் சொல்லும்போது there is so much of happiness in public face. It is a beautiful opportunity உங்களுக்கு to show your true lighter side. இதுல வந்து சந்தோஷம் கொடுக்கிறதுக்கும் சந்தோஷப்படுறதுக்குமான ஒரு நிகழ்ச்சி. I am sure that நீங்க எல்லாம் இதுல கலக்க போறீங்க. Wish you all the best. வாவ் 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 வாவ். எனக்கு தமிழ்ல பேசுறதுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுத்த ஒரே கண்டஸ்டன்ட் வாகிசன். ஸோ வாகிசன், போன வாட்டி நீங்க பண்ண ரிசோட்டோ வாஸ் வெரி குட். ஐ ஹோப் நீங்க இந்த வாரமும் நிறைய ஒர்க் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நம்புறேன். ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆமா எக்ஸாம் தான். கொஸ்டின் கார்டா இருக்கலாம், பிரச்சனை இல்ல. அந்த எக்ஸாமையே டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு 10 பேர் இருக்கேக்கல, இன்னும் பதட்டமா இருக்குது. வாகிசன், லைஃப்ல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. நம்ம ஒர்க் மத்தவங்களோட ஒப்பீனியன் என்னைக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணுதோ அன்னில இருந்து நம்மளோட டவுன்ஃபால் ஆரம்பம். மத்தவங்களோட ஒப்பீனியன் என்னைக்கு நம்மளுக்கு சட்டையே பண்ணாம இருக்கிறோமோ அன்னில இருந்து நம்மளுக்கு எதிரில பாக்குற பாதை எல்லாமே நம்ம வெற்றி பாதை. நான் வந்து நீங்க சொன்ன கருத்தை வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு ரெடி பண்ண போறேன். ஏன்னா நல்லா இருக்கு. பாட்லேவா? குறை கூறுற வாய்களும் குறைக்கும் சில நாய்களும் உண்ணாமல் உறங்காமல் உழைக்காமல் வாதிடும் நாடாளுற வேந்தனும் காடாளுற வேடனும் புலியோடு விளையாட்டில் பலியாக நேரிடும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் இருக்க வாடா என்று சொல்ல நண்பர் இருந்தா தோலை நிமித்தி போடா. ஆஹா, எவனும் வந்து எதிர்க்க நின்று உன்னை கேள்வி கேட்டா குதிரை போல கணக்கும் என் துப்பாக்கியில தோட்டா. இது டிசி டிசி டூடா. குடுங்கடா எக்ஸ்ட்ரா பேட்டா என் தலைவருக்கு. செஃப், எனக்கு என்ன ஆர்வமா இருக்குன்னா இந்த சீசன்ல என்ன சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, இவங்க எல்லாம் எப்படி காம்போ ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கு. என்ன பண்ண போறோம்? மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மளும் வந்து நிறைய வித்தியாசம் கொடுக்க போறோம் ஆடியன்ஸுக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து காம்போ. வாழ்வா சாவான்றது முடிவு பண்றது அந்த காம்போ தான். சாவுதான். அந்த காம்போ இந்த வாட்டி ரொம்ப புதுமையா பண்ண போறோம். ஒவ்வொரு வாட்டியும் காம்போ பண்ணும்போது நம்ம செட்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த சீசன்ல உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நம்மள பாக்குற ஆடியன்ஸுக்கு இதுல இன்வால்வ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? வீட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்களோ? காம்போ நடக்கும்போது நீங்க யார் கூட காம்போ ஆக போறீங்க உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த கேம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஆனா ஆடியன்ஸுக்கு ஸ்கிரீன்ல ஒரு QR கோட் ஃபிளாஷ் ஆகும். QR கூட ஸ்கேன் பண்ணா யார் கூட இந்த காம்போ பேர் ஆக போறாங்கன்னு சொல்றத முதல்லயே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களோட எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸை ஜாஸ்தி பண்றதுக்கு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமா ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ணிட்டு இந்த QR கோட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். கிரியேட்டிவிட்டி கடல். சோ உங்க காம்போல அது ஒரு பெரிய மாற்றம். ஜனங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் நீங்க யார் கூட கம்பைன் ஆக போறீங்க. ஆஹா, அந்த QR கோட எங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்களும் தெரிஞ்சிட்டு மாத்தி போல. Are you ready? ரெடி ரெடி. காம்போ ஆரம்பிச்சிடலாம். பின்னாடி அந்த புறத்துக்கு போங்க எல்லா டூப்புக்கும். பட் சார், இன்னைக்கு நம்ம வந்து எந்த மாதிரி பொருளை வச்சு காம்போ பண்ண போறோம்? ஒரு இசைமயமான ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ண போறோம். அந்த இசைமயமான பொருள் என்னன்னு பாப்போமா? அதுதான் நான் இருக்கேனே. ஐயோ, இது இசை மாயம். நாங்க இசை மாயம். அந்த இசைமயமான பொருளை கொண்டு வாங்கோ. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? புதுசு புதுசா யோசிக்கிறீங்க, எங்க இருந்து இப்படி யோசிக்கிறீங்க? என்ன இது? என்ன செஃப், QR கோடு மைக்கு, ஆனா என்ன நடக்குதுன்னு புரியலையே. யா 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 யா. நீங்க பாக்ஸ்ல நம்பர் இருக்கு, QR கோட் இருக்கு. இது வந்து இசை சம்பந்தப்பட்டதனால எல்லாம் பாட்டு வச்சு பண்ண போறோம். இன்னைக்கு ஒரே பாட்டு கச்சேரி தான். நாங்க வந்து ஒவ்வொரு டாப் குக்கா கூப்பிட போறோம். இந்த மைக்கை செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மைக்கை செலக்ட் பண்ண பிறகு நீங்க எல்லாருமே 4 9 பாடணும். அடங்கோப்பன் தாமிரபரணியில தலைமுடிங்க. யோசிச்சுதா சொல்றீங்களா? யோசிச்சு பாரு, பிரீதா குரல்ல பாட்டு பாடுறாளா? நாங்க பாடுறத நீங்க கேப்பீங்களா சார்? நான் கேக்குறேன். அது போதும் சார், அது போதும் சார். அந்த பாட்டு உள்ள இருக்கிற டூப் குக்ல ஏதோ ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் காதுல கேட்கும். அற்புதம். ஐயோ, அது என் சங்கு மாதிரி இருக்குமே எனக்கு. உங்களுக்கு
உங்களுக்கான இன்னைக்கு சேர்க்க. ஓ கர்த்தரே. பாத்தீங்க அப்படின்னா பாக்குற மக்களே, உங்களுக்கு வந்து உங்க முன்னாடி டிவி முன்னாடி QR ஸ்கேனர் வரும். உங்க மொபைல் கேமரா ஓபன் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. இல்ல எங்களை மாதிரியே சர்ப்ரைஸா தெரிஞ்சுக்கணும்னா அப்படி சர்ப்ரைஸா தெரிஞ்சுக்கங்க. சோ முதலாவதாக யாரை கூப்பிட போற செஃப்? கிரண்ஜி. Kiran, I want you, Kiran, sing the song for me. யா பாடலாம். Divana, Divana, Getri Nita, இந்த பாட்டு 9 பேருக்கு கேக்குமே. Divana. கிரண் மேம் பாடின அந்த பாட்டை கேட்ட அந்த ஒரு டூப் குக் யாருன்னு பார்க்க போறோம். அவங்க இந்த ரொட்டேட்டிங் சேம்பர் மூலமா வெளிய வர போறாங்க. பொண்ணு பொண்ணு சேர்ந்தாலே வழங்காது, பையனை பொண்ணு சேர்ந்தா லைஃப் நல்லா இருக்கும். ஐ வாண்ட் ஜிபி முத்து. ஐயோ அப்படி சொல்லாத. ஓகே போனி. இன்னொரு ஆனந்தம். கோடி நன்றி ஏசப்பா. Because I love her. She's very good. ஒரு நிமிஷம், பின்னாடி நீ மட்டும் தான் வந்து பாட்டு கேட்ட, அப்ப எல்லாரும் ஏன் அவ்வளவு கத்துனாங்க? ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது கிரண் மேம் தானே. கவலைப்படா செல்லம், பெசந்தா. கிரண் மேம் ஹாப்பியா? Very happy, very happy. She's very talented. ரொம்ப talented. உங்க வாயில இருந்து thank you மேம். ஆனா மோனிஷா, உன் டேபிள்ல நீ மட்டும் தான் இருக்க. ஃபர்ஸ்ட் அவளே அந்த டேபிள்ல இருக்க மாட்டா. கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்க நீ. ஓகே கிரண் மேம், ஆல் தி பெஸ்ட், ஹேவ் ஃபன். Thank you so much. Thank you, ma'am. இதே சந்தோஷம் முடியும் போது இருக்கான்னு பாக்குறேன் போங்க. ஓ முருகா, அல்லா ஜீசஸ், எனக்கு பார்த்து கொடுங்க. அடுத்ததா வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இவர் பேசுறது ரொம்ப இருக்கு, ஆனா இவர் பாடி எப்படி இருக்குன்னு கூப்பிடலாமா? டிஎஸ்ஆர்என் பாடுங்க. சின்ன புத்தி சின்ன சாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. அண்ணா இத கைக்கு தூக்கி போட்டு ஓடிடலாண்ணா. பிஎஸ்ஆர்னா வாடாண்ணா. ஓ பாட்டா. ஐயோ, இவருக்கு புரிய வரதுக்குள்ள 3 நாள் ஆயிருமே. கண்மணி அன்போட காதலன் கடிதமே. இன்னையோட வாழ்க்கை blah 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 blah. மனிதர் உள்ள கொள்ள இது மனித குரலே அல்ல, புனிதமானது. அதுல எக்கோ வேற. இதெல்லாம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. சோழி முடிச்சு. சமைக்கணும். அதான் அதுக்குதான் நீங்க. நாங்க இல்ல, எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. Don't worry, darling. I will take care. சார், பெஸ் நகர் மட்டும் வரா பாத்தீங்கன்னா பெஸ் நகர் ஃபுல்லா நடந்தே வர கோயிலுக்கு. எனக்கு பிரீத்தாக்கா வேணும். சமைக்கிற ஆள் கிட்ட போடா பைத்தியக்காரா. சிவானி நாராயண் வந்து விட்டால் வசந்த சேனை. பயப்படாதடா. இதோ உனக்காக வந்து. ஓகே சிவானி பாடு. சிவானி, உன் குரலுக்கு உலகமே காத்து கொண்டிருக்கிறது. ஐயோ நெஞ்சு அலையுதடி, தப்பிக்க மாக்க. தின்ன சோறும் செரிக்கவே இல்ல, புலம்புற நானு. நல்லா பாடுறப்பா. சன் மியூசிக் பார்த்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வர அந்த டூப் குக் ரொட்டேட். அதிர்ச்சி வாடா. ஒண்ணு கூட போக கூடாது, அவனுக்கு அமையாது, அதெல்லாம் அமையாது. ஐ அம் வெரி ஹாப்பி. துள்ளி குதிக்கிறானே. 1,33,500 தடவை ஆடுறா சார் அந்த பாட்டுக்கு. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. அங்க அவனுக்கு வயித்தெரிச்சல் பண்றானுங்க. இல்ல, நான் போன வாட்டியே இவர் வரணும்னு ஆசைப்பட்டேன். இவரு பெரிய ஆள் ஆச்சே. சோ அடுத்ததா பாட போறது யாருன்னா நம்மளுடைய ரங்கநாயகி. பிரீத்தா மட்டும் உனக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, என்னை விட ஹாப்பியஸ்ட் பர்சன் யாருமே இல்ல. சும்மாலே கிளி கிளிக்கிறா. நான் மாட்டேன், என்ன செஞ்சிருவா பிரீத்தா. பெரியதா. பிரீத்தா
இப்போ ரங்கநாயகில என் பேர் பெரியாத்தா. பெரியாத்தாவா? என் பேர் பிரீத்தான்னு பாட்டிட்டேன். ஓ இனிமேல் உன பெரியாத்தானே கூப்பிட்டுக்கிறேன். அந்த வாய்ஸ்ல பாடாதமா ப்ளீஸ். அவ வாய்ஸ் செம்மையா இருக்கும்ண்ணா. செருப்பு கிட்டடிப்பேன். தேன் மாதிரி இருக்கும்ண்ணா. தேன் மாதிரி இருக்குமா? ஆமாண்ணா. ஏய் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஷலாலா ஷலாலா ரெட்டைவால் வெண்ணிலா உன்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியில பட்டுமருவி வி வி என்னடா வி 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 அந்த ஆசை கண்கள் இங்கே வருவாளோ. நீ ஆங்கர். ஒரே கல்லுல 2 மாங்கா, ரெண்டுமே போயிடுச்சு. அதிர்ச்சிதான் அதிர்ச்சிதான். அவ வேண்டாம் சார், அவ வேண்டாம். நிக்கி நிக்கி ரொட்டேட். ஏசப்பா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா ஏண்டா அவ உன் பொண்ணுடா. இது என்ன ஒரு அன்யூஷுவல் காம்பாவா இருக்குது இது. பிரீதா ரொம்ப கியூட் இல்ல? அதுக்கு என்னப்பா? ஏய் என்னடா என் தங்கச்சி முன்னாடி என் தங்கச்சி என்னையே பாராட்டிட்டு இருக்கா? பிச்சு புடிய மிச்சு ஒண்ணே சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் ஆல் தி வெரி பெஸ்ட். டேபிளுக்கு போயிடலாம். போங்க அண்ணாச்சி, போங்க அண்ணாச்சி, போங்க அண்ணாச்சி. சோ அடுத்ததா பெசன்ட் ரவி என்ன? பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு பெசன் ரவி மட்டும் வரவே கூடாது. எனக்கு என்ன ஆசீர்வாதம் ரவி மட்டும் வரவே கூடாது. அதிர்ச்சி மாட்டணும் இந்த வாட்டி. அதிர்ச்சி அதிர்ச்சி ஐயோ அதிர்ச்சி வரணுமே. நல்லா பெஸ்ட் நகருக்கு ஓடி பீச்ல உழுது செத்துறடா. வர மாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். எனக்கு கேட்க கூடாது, எனக்கு கேட்க கூடாது. வாடி வாடி எனக்கு கேட்கலடா. எனக்கு கேட்கல. வசமா வந்து மாட்டிக்கிட்ட. எனக்கு கேட்கல. நான் எனக்கு கேட்கல. சொல்றத ஏய் கேக்குது. ஒழுங்கா உனக்கு கேக்குது. உனக்கு கேக்குது. எனக்கு கேட்கல. அதிக அதிர்ச்சியில தான் நினைக்கிறேன். வாடி வாடி ஐயோ ஒரு நிமிஷம் வரலாம் பாட்டி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய. ஆண்டவா ஒன்னா அதிர்ச்சி வரும் இல்லனா கதிர் வரணும் தெய்வமே. வாடா 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 ரொட்டேட். நான் சொன்னேன்டா உனக்கு வேணும்டா. மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன் நீ ஏன்னா பாட்டு பாடி என்ன கூப்பிட்ட? நானங்கடா கூப்பிட்டேன், அந்த மைக்க கூப்பிட்டேன்டா. நீ வந்து தொலைச்சிட்டடா. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா எல்லா வாரமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியுமா? 100,000 பேசுண்டா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. உன் மேல நம்பிக்கை இருக்குடா. நீ இன்னும் போகலையா? பேச்சாடா பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன ஓ வெங்கட கடபதே. ஓகே சோ அடுத்ததா வர போறது யாருன்னா பாட்டு பாடி கலக்க போற ப்ரோ நீ தான். வாகிசா வா. ஏய் வாய்ஸன் தெரிஞ்சு அதிர்ச்சி நான். ஏ வாய்ஸ் ஐயோ அவனுக்கு போக கூடாதுடா. ரேப்பர் என்ன டேஞ்சர் இருந்து காப்பாத்துப்பா. எப்படியும் பொடியெல்லாம் வர போறாங்க. யாரு? பொடியல் மீன் யாரும் ஒரு ஆம்பளை புள்ள தான் வர போறாங்க. ஆம்பளை புள்ள. அதிகமா பேசுறானே தவிர்த்து பாம்பை வெளியே எடுக்கப்படுறேன். நான் மைக்கோடு தனியாக ஏனிங்கு நின்றேன் என் டூப் குக்கை காண நான் ஓடோடி. யாருக்கு கேட்டதோ இல்லையோ அதிர்ச்சிக்கு கேட்டிருக்கோம். ஐயோ ரேப்பர் ஒரு தற்கொலை கிட்ட மாட்டிக்கிட்டானே. எனக்கு தெரிஞ்சு தீனான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு இருக்குது. It's me. நம்ம யாருன்னு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நல்ல மனுஷன். நான் ஆசைப்பட்டது ஒண்ணுமே எனக்கு அமையலையே. அப்படிலாம் சொல்லாத. அவனை பத்தி தெரியாம டான்ஸ் ஆடினு இருக்கான்டா அவன். நீ என்ன கோமாளி? இந்த பயம் இருக்கடா அம்மா. வனரோசா. வனரோசாவா? என்னோட டூப் குக்குக்கு பேர் வந்து வனரோசா. அதானே எனக்கு பேர் வைக்கல. இனிமே எல்லாரும் என்னை வனரோசா என்று கூற வேண்டும். கூட்டு போப்பா தம்பி. ஓகே பாய். வனரோசா. வனரோசா பேரை அடுத்ததாக வர போறது டெல்லிலோ. அப்பாடா. நீங்க லாஸ்ட் டைம் டெல்லு கூட நான் இந்த வாட்டி எனக்கு நான். கடவுளே அதிர்ச்சி மட்டும் வரக்கூடாது. பரத் தான் வருவான். ஐயோ அதிர்ச்சி வந்தா அவ்வளவுதான் எனக்கு. ஐயோ அதிர்ச்சி வந்தா நான் செத்துருவேன். நானும் செத்துருவேன். ரெண்டு ஜோடியை பிரிக்கிறது அவ்வளவு ஹாப்பி உங்களுக்கு. அதிர்ச்சியை தவிர வேற யாரா இருந்தாலும் ஓகே. என்ன சொல்ற? அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ. பரத் 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 வேணாம். ஏய் நீ பேச வேணாம். பாடு. என்ன வேணும் எனக்கு? செல்லத்தோட குரல் கேட்க மாட்டேங்குது எனக்கு. ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். பாட சொன்னா ஆளெல்லாம் செய்யறேன்.
தென்னையில கலந்தவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? என்ன வேணும் உனக்கு? நீதாமா வேணும், நீதான் வேணும். சுகர் பேபி, சுகர் சுகர் பேபி. மீண்டும் மீண்டுமா சுகர் பேபி, சுகர் சுகர் பேபி. யாரா சொன்ன ஒரு பயத்துல ஆடி நிக்குது. பாட்டியா தான் இருக்கும். ஒரு ஷுவர் பாட்டி. எனக்கு அவனு வேணாம். இது என்னால ஒத்துக்க முடியாது. எனக்கு அவனு வேணாம். நான் பண்ணல, நீ யாரு வருஷம்? ஆண்டவர் கடவுள் சொல்றாரு. 26 வயசாகுதுண்ணா எனக்கு. ஒண்ணுமே இல்லைண்ணா எனக்கு. போன 2 வாரத்திலே உங்களை வச்சு நான் சமாளிக்க கஷ்டப்பட்டேன். யாரு நீ சமாளிச்சியா? ஒரு ஹெல்ப் ஆவது பண்ணியா அண்ணனே போன வாரம்? எப்படி? அதனாலதான் நான் தோத்து போச்சு, அவங்ககிட்ட இருந்து திட்டு ஓ, வாங்கினேன். அதனாலதான் தோத்து போயிட்ட. நீ தான் ட்ரை பண்ணிருக்கணும். எப்படி இது நடந்து போச்சு? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா? விளையாடாத செல்லாம், இந்த வாட்டி நம்ம ஜெயிப்போம் நம்பு. இந்த வாட்டி மட்டும் நான் தோத்து போனேன். நீ தோக்க மாட்ட. ரொம்ப நேரம் இங்க பேசினா கிடைக்காம போயிடும். தனலட்சுமி கதை போமா, கதை போமா. இதெல்லாம் என் கையில இல்ல, விதி. இந்த பாட்டு போட்டு ஒரு காலத்துலயும் ஃபீல் பண்ண முடியாதுண்ணா என்னால. விதி சீரியஸாவே என் கையில் தெரியாது. சிவானி பாயா லூசு. நான் என்னத்துக்கு 2 இருக்கேன் போறேனே. ஏன்னா காதலி அவசருக்கு பாட்டு கேட்க போது எனக்கு அமைச்சிருக்க பேர் பாத்தியா? இப்போ மிச்சம் நம்ம கூட இருக்க 2 டாப் குக்ஸ் ஆளுக்கு ஒரு மைக் செலக்ட் பண்ணி ஒரு பாட்டு பாடுங்க. அதுவா நடக்குது, நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு. யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களே பாருங்க. ரோபோ சங்கர் அண்ணாக்கு தீனா வரணும். படத்து வரணும்னு ஆசைப்படுறேன் சார். உம்மதமா எம்மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்ல இந்துவா? சூப்பர். மறைந்த திரு நாகூர் ஹனிஃபா அவருடைய வாய்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு பாடிட்டீங்க, வர்றது எது மாதிரி வருதுன்னு தெரியலையே. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஐயோ இவ்வளவு நல்லா பாட்டு பாடுறோம். பாடுங்க. பாபா தாரே உட்டாண்டே நீ வரங்காட்டி நான். ஐயோ அம்மா, ஜாபஜா ஜக்கு நீ சைதா பெட்ட கொக்கு. ஜாபஜா ஜக்கு நான் சைதா பெட்ட கொக்கு. முதல்ல ரோபோ அண்ணனுக்கு யாருன்னு பாப்பா. ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. அட பாவிங்களா, நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய் நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமாடா. இங்க வா. ஓ, 2 பேரும் வந்தது இவனுக்கு தான். ஹெட்போனை மாட்டி விட்டு பாட்டி கொண்டு விட்டு போனான். டேய், எனக்கு யார் வந்தாலும் ஓகே தான். தீனா வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். பிரியங்காக்கான அந்த டூப் குக் யாருன்னு பாத்துடலாமா? ரோட்டேட். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? அவ்வளவுதான், அவன் போக போயிட்டான். ஏதோ டாப் குக் மாதிரி அப்படியே சோகமா வர. அவன் பிரீத்தா வர சொல்லிட்டு இருந்தா சார். இல்ல நான் வந்து பிரீத்தாவை எதிர்பார்த்தேன், சிவானி எதிர்பார்த்தேன். நீ எல்லாரும் எதிர்பார்ப்படா. என்ன பத்தி தெரியாதுக்கா உங்களுக்கு? எனக்கே தெரியாது என்ன பத்தி. இந்த 2 காம்போ சேர்ந்து எப்படி சமைக்க போகுது? தெரியல. ஐயோ தெரியல. பொருள் எல்லாம் தெரியும்ல? பார்க்கலாமாவா? அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. ஓகே, எல்லாரும் வந்து சேலஞ்சுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் our mentorship. நான் ரெடி தான் வரவா அண்ணன், நான் இறங்கி. ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து நம்ம கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கு போக போறோம். அதாவது நம்ம ஷோ பொறுத்த வரைக்கும் கோல்டன் டேபிள் சேலஞ்ச் அப்படிங்கும்போது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே இங்க வந்து அது கொண்டு வரதுக்கு ஒரு பர்சன் வருவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி இந்த சீசன்ல ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் இங்க வர போறாங்க. ஐ லேடீஸ் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாகும். எஸ். அப்படியா? யார் அது? அது மட்டும் இல்லாம அவர் சும்மா வர மாட்டாரு, எல்லாரும் விசில் அடிச்சாதான் வருவாரு. என்ன தேட்டரா? சினிமா தேட்டரா? லெட்ஸ் வெல்கம் சிட்டி. மந்திர விசில் பறக்கவே. How sweet. No. I thought it was a person.
என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல எப்படி இருக்கு வரதா வேற லெவல்ரா நம்ம விட்டு போயிட்டோம். என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் போறாங்க? டெக்னாலஜியாவா இருக்கு இந்த பாட்டு. சிட்டி வெல்கம் டு தி ஷோ. ஐ அம் சிட்டி எப்படி இருக்கு நம்ம சுட்டி? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பாருங்கள். வாரே 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 வா. எனக்கும் டைம் இல்ல. இந்த சீசன் 2 ஃபுல்லா நம்ம கூட டிராவல் பண்ண போறது நம்ம சிட்டி. டேஞ்சரஸ் பிள்ளை. அண்ணே உன்னை விட அதுக்கு பேமெண்ட் அதிகம், பேசாம வந்துட்டு பட்டுக்கிட்டு ஏதாவது ஆயிடும். ஏய் சிட்டி, நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம் பாத்துக்கலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். இனிமே ராக்கெட்ஸ்க்கு வேலை இல்ல. சிட்டி இங்க வா. சிட்டி சிட். ஏய் வேற லெவல். நம்மளுடைய டாப் குக் டுகு சீசன் 2 ஃபுல்லா நம்ம கூட டிராவல் பண்ண போறது நம்மளோட சிட்டி தான். வேற லெவல் சிட்டி, வேற லெவல். நம்ம ஷோ வேற லெவல்ல போகுது. எனக்கு அப்படிதான். This is best. சோ இந்த சீசன் ஃபுல்லா நம்ம கூட சேலஞ்சஸ்லாம் கொண்டு வர போறது யாருன்னா நம்மளுடைய சிட்டி தான். அண்ட் இப்போ நம்ம ஆரம்பிக்க போற கோல்டன் டேபிள் சேலஞ்சுக்கான அந்த சேலஞ்சை கொண்டு வர போறது நம்மளோட சிட்டி தான். சிட்டி பின்னாடி போய் சேலஞ்ச் கொண்டு வா. ஓகே, எல்லாரும் உங்களோட டேபிளுக்கு போயிடலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கோல்டன் டேபிள் சேலஞ்ச் ரெடியா? ரெடி. சிட்டி, அத கொண்டு வாங்கோ. வாங்கோ.